ஹாய், மூலிகை செடிலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெத்தலை செடி தான். இந்த வெத்தலை செடியில் கஷாயம் வச்சு குடித்தா இருமல், சளி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு செரிமானம் ஆகாமல் இருக்கும்போது இதை சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு செரிமானம் ஆயிரும். ஒவ்வொரு டைமும் போய் கடையில் வாங்க நம்ம வீட்டிலேயே வச்சு வளர்த்தோன்னா நல்லாயிருக்கும்ல, அதுதான் நம்ம வீட்டிலே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமைனா முருகனுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு 6 விளக்கு ஏற்றுவாங்க வெத்தலையில். அதுக்கும் நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த காம்பில் இருக்குல்ல, அதில் வேறுமாய் இருக்குல்ல, அது நம்ம கட் பண்ணி வச்சோம்னா நம்மளுக்கு இன்னொரு செடி உருவாகும். நான் இதுமாதிரி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நான் அது மாதிரி ரெடி பண்ண செடி. அது நல்லா வளர்ந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடி வேர் முளைச்சி துளிர் வளர்கிறதுக்காக தான் இதில் வச்சுருக்கேன். நல்லா பெருசாக வளர்ந்தோடனே வேறு இதில் மாற்றிடுவேன். இப்போ நம்ம வெத்தலை செடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிறியானங்கை. இதை நம்ம வீட்டில் வளர்த்தோன்னா பாம்பு வராது. அப்புறம் இந்த இலையை நம்மளுக்கு ஏதாவது விஷப்பூச்சி கடிச்சிச்சின்னா அந்த விஷம் ஏறிச்சா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இலையை பறித்து நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது கசக்குனுச்சுன்னா நமக்கு விஷம் ஏறுன்னு அர்த்தம். ஒரு வேளை கசக்கலைன்னா விஷம் ஏறிடுச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு இலையை பறிச்சுக்கலாம். அது எதுக்குன்னா, நம்ம விஷப்பூச்சி எதுவும் நம்ம கையில் தண்டிடுச்சு, ஒரு வேளை அரிக்குதுன்னா அந்த இலையை நல்லா கசக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா அங்கே அந்த இது சீக்கிரமாக சரியாயிடும். அது எப்படி கசக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கசக்கி அந்த இடத்துல வச்சோன்னா நமக்கு சரியாக போயிடும். இந்த சாறு இருக்குல்ல, அதை அந்த இடத்துல வைக்கணும். சிறியானங்கை செடி எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு விதை வரும், அது வெடித்து தான் இன்னொரு செடி உருவாகும். அப்படி உருவாகின செடி தான் இந்த செடி. இந்த காமிக்கிற பாருங்கள், இதுதான் அந்த சிறியானங்கையில் குட்டியாக உருவான செடி. இப்போ நம்ம வெத்தலை செடியும் சிறியானங்கை செடியும் பார்த்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாதுளை மரம் தான். மாதுளை மரத்தில் உள்ள அந்த பிஞ்சு இருக்குல்ல, இதை நம்ம இந்த வயிற்று வேக்காலத்துக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி செய்யணும்னா, இந்த மாதுளை பிஞ்சை அம்மிக்கல்ல நல்லா நச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் இந்த நம்ம நச்சத்தை எல்லாத்தையும் போட்டு அதை அரை டம்ளராக வர வரைக்கும் நல்லா வற்ற விடணும். அதுமாதிரி வற்ற விட்டு நம்ம குடித்தோன்னா வயிற்று வேக்காலத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் குடிச்சு பாருங்கள். இப்போ நம்ம மாதுளை மரம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொய்யா மரம் தான். இந்த கொய்யா மரத்துலேயும் உருவாகுனது தான் இந்த கொய்யா செடி. இந்த கொய்யா இலையோடு இன்னொரு இலையை கஷாயம் வச்சு குடித்தா சுகருக்கு ரொம்ப நல்லது. அந்த இலை என்னங்கிறத காமிக்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கொய்யா மரம் கொய்யா செடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாமரம். இந்த இலை இருக்குல்ல, இதை நம்ம கஷாயம் வச்சு குடித்தா காய்ச்சல் உடனே சரியாயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த இலையில் தோரணம் செஞ்சு நம்ம வீட்டு நிலக்கதவுல போடலாம். அப்படி போட்டால் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. நான் அப்படி செஞ்சேன்னா உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம மாமரம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தூதுவளை செடி தான். இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செடி தான் வச்சோம். அந்த பழத்துலேருந்து தான் இப்போ நிறையா செடி உருவாகி இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு. இந்த தூதுவளை இலை இருக்குல்ல, அதை நம்ம தட்டி சாப்பிட்டா சளி உடனே சரியாயிரும். அதை எப்படி செய்யணுன்னா, புழுங்கரிசி ஊற போட்டுக்கணும். அப்புறம் இந்த இலையை நல்லா பறித்து அந்த புழுங்கரிசி இலை அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் மிளகு போட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம தோசைக்கல் அடமை சுட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு சளி இருமல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தூதுவளை செடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேப்ப மரம் தான். நான் கூட முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, கொய்யா இலையோட இன்னொரு இலையை கஷாயம் வச்சு குடித்தா சுகருக்கு நல்லதுன்னு. அது வேறு எதுவும் இல்லை, வேப்ப இலையும் வேப்பம் கொழுந்து தான். இதோட நம்ம கொய்யா இலையும் சேர்த்து கஷாயம் வச்சு குடித்தோன்னா சுகருக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது துளசி செடி தான். இந்த துளசி இலையில் கஷாயம் வச்சு குடித்தா இருமல் சளி எல்லாம் சரியாயிடும். ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு செடி தான் வச்சோம். இப்போ எவ்வளோ செடி முளைச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாம் விதை கொட்டி முளைச்சதோ அதை நாங்கள் ஆர்டராக அடுக்கி வச்சுருக்கோம். இது மாதிரி துளசி விதை காஞ்சிதுச்சுன்னா அதை பறிச்சிருங்க. அப்போ தான் நிறையா புது புது கிளைலாம் வரும். அப்போ தான் துளசி நல்லா பெருசாக வளரும். இதை பார்க்க நல்லா நாம மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம காஞ்ச விதையை பறிச்சிருந்தோம்ல, இதை நம்ம இப்படி மண்ணில் நல்லா கசக்கி விட்டோன்னா அதில் உள்ள விதைலாம் கொட்டி நம்மளுக்கு புது துளசி செடி நிறையா முளைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி துளசி செடியில் உள்ள காம்பை உடச்சி நம்ம மண்ணில் ஊனி வச்சோன்னா அது வேர் முளைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு செடி ஊனி வச்சாலே அதுக்கு உயிர் தண்ணி கொடுக்கணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓமவல்லி செடி தான். இந்த ஓமவல்லி இலையிலையும் கஷாயம் வச்சு குடித்தோன்னா சளி இருமல்லாம் சரியாக போயிடும். நெக்ஸ்ட் இந்த இலையை பறித்து நல்லா கசக்கி நம்ம கையில் தேய்ச்சிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொசு கடிக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஓமவல்லி செடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் செடி தான். இது நாங்கள் ரிலேட்டிவ் வீட்லேருந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த இலையில் நாங்கள் ரசம் வச்சு குடித்தோம். உடம்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது. நாங்கள் வேரோடு தான் வாங்கிட்டு வந்தோம். அதனால் அந்த வேரை நாங்கள் மண்ணில் ஊனி வச்சோம். இங்கே பாருங்கள், துளிர் கூட விட்டுருக்கு. இது நல்லா வளர்ந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம முடக்கத்தான் செடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆடாதோட செடி தான். ஏன்னா ஆடாதோடன்னு பார்க்குறீங்களா, இந்த இலையை வந்து ஆடு சாப்பிடாதான், அதனால தான் இதுக்கு ஆடாதோடன்னு பேர் வந்துச்சு. இதை நாங்கள் கொரோனா டைமில் வச்சோம். ஒரு குச்சி தான் வச்சோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்ட்டு. இது எதுக்கு நல்லதுன்னா, சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. சளி, இருமல் எல்லாத்துக்குமே நல்லது. கஷாயம் வச்சு குடித்தா ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த மூலிகை செடியில் எதுவும் டவுட் இருந்துச்சு, எப்படி கஷாயம் வைக்கணும், அந்த மாதிரி எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி எங்கள் தோட்டத்தில் நிறையா செடி இருக்குது. நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட், இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.